விஜய் வந்து முதல்ல இருந்தே அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, நான் வந்து மாற்று கமல்ஹாசன் சொன்னது போன்றதோ இல்லை மற்றவங்க இது வரைக்கும் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாமே நாங்கள் திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது, நானும் திராவிடியன் பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறவன் தான் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் வந்து கடந்த அக்டோபர்லேருந்தே சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவரை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிமுகவும் விஜயும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், நடத்தாமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் ஊடகங்களில் வருகின்ற செய்திகள். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஏதாவது எந்த கட்சியோடு அவர் இந்த முதல் தேர்தலில் கூட்டணிக்கு போனாலும் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் டேக் ஆஃபே ஆகாது, பொலிட்டிக்கல் கெரியரே டேக் ஆஃப் ஆகாது. முதல் தேர்தலில் எப்போவுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்து முதலமைச்சர் கனவில் இருப்பவர்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் முதல் தேர்தலில் தனிச்சு போட்டியிடுறது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். முதல் தேர்தலே அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா மக்கள் அவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தனித்து நிற்கிறது மட்டும்தான், வேற ஆப்ஷனே விஜய்க்கு கிடையாது. இல்லை, இப்போ ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ விஜய் தனித்து போட்டிடுறது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு பிளஸ்ஸா இல்லை அதிமுகவுக்கு பிளஸ்ஸா? இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விஜய் யோசிக்க மாட்டார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும். ஸ்ரீகாந்த் கேட்கிறாரு, காரணம் சொல்லுங்க, என்ன காரணம் விஜய் தனித்து போட்டியிடுறது ஆதரவா பேசுறீங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா இந்த முடிவுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இவர் எல்லாருக்கும் ஆள் சார், எல்லாருக்கும் நீங்க ஒரு உத்தரவு கொடுக்குறீங்க. ஸ்ரீகாந்த் ஒரு முறை இருங்க. ஸ்ரீகாந்த் அவர் நிலைப்பாட்டை அவர் சொல்லட்டும் சார். சிவபிரியன், நீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க. ராஜா ஒரு நிமிஷம் நான் பேசணும், இது என்னோட வாய்ப்பு. ஸ்ரீகாந்த், உங்களுக்கு பிடிக்காத கருத்தை நான் சொல்வதால் நான் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் என்று தொடர்ந்து நீங்க பேசுறது சார் அவர் முடிச்சிரட்டும் சார், அவர் முடிச்சிரட்டும். ஸ்ரீகாந்த் அவர் முடிச்சிரட்டும். இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொறுமையா கேக்குறீங்களா? பொறுமையா காரணம் சொல்லுங்க, கேக்குறேன். கோவம் உங்களுக்கு மட்டும் வராது. ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? நீங்கள் எப்படிங்க பேசுவீங்க? சொல்லுங்க, நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? அப்புறமா நீங்க கோவப்படுங்க. உங்க காரணத்தை சொல்லுங்க, நீங்க யாருன்னு வெளியில தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க சார், உங்க காரணத்தை சொல்லுங்க, உங்க கலர் தெரியும். சார் பர்சனல் அட்டாக் வேண்டாம், அவர் கருத்து அவர் சொல்றாரு, விடுங்க. சொல்லுங்க, அது வர சொல்லுங்க. சார் வந்து சுத்தி பேசுறாரு. ஒவ்வொரு யாருங்க ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு. அது ஒரு நிமிஷம் ட்ரம்போட உங்களுக்கு கூட்டணி உண்டு. முடிச்சிட்டு சூர்யா முடிச்சிட்டு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. 2016ல மூன்றாவது அணி ஒன்று உருவான போது அது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தது. அப்ப ஆட்சிக்கு வந்தது அந்த ஆட்சியில் இருந்த அந்த கட்சி. அது மட்டும்தான் என்னோட அனாலிசிஸ், வேற எந்த அனாலிசிஸும் கிடையாது. விஜய் தனித்து நிற்பது வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்கிறது வந்து டேட்டா, அவ்வளவுதான். எனக்கு திமுகவோ அதிமுகவோ எல்லா கட்சியும் ஒண்ணுதான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தப்பா டேட்டா சொல்றீங்க. 16 வச்சு நீங்க 26 பாப்பீங்களா? 16 வச்சு 26 பாப்பீங்களா? அது மக்களவை வச்சு நீங்க சட்டமன்ற தேர்தல் பாப்பீங்களா? மக்களவை தேர்தல் வாக்களிப்பு சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஒன்றாக இருக்குமா? அது 12 ஆண்டுகள்ல மக்கள் மனநிலையில மாற்றம் வராதா? என்ன பேசுறீங்க? என்ன அனாலிசிஸ் உங்களுக்கு? திமுக உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி பேசுறீங்க. இதுவே உங்க கலர். திருப்பி சொல்லாதீங்க ஸ்ரீகாந்த். அது அவரோட கருத்து சார். சார் அது சிவபிரியனோட கருத்து. இல்ல ஸ்ரீகாந்த் இது அனுமதிக்க முடியாது. அது அவரோட கருத்து சார். அது சாதகம் எப்படி சொல்றீங்க? அது அவரோட கருத்து சார். அவரும் இததான் பேசுறாரு. நீங்க எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? எப்படி சொல்றீங்க? ஒன்னு சொல்லுங்க. இருங்க. 2016 12 வருஷத்துக்கு முன்னாடி சாதகம் நீங்க எப்படி சொல்றீங்க? அது மக்களவை தேர்தல்
வச்சு கேட்டுக்கோங்க. நான் வந்து இப்ப சட்டமன்ற சொல்லுங்க தேர்தலை சார், முடிவு ADMK பண்றேன்னா, க்கு சாதகம் நகைப்புக்கு நீங்க எப்படி இடமாக சொல்றீங்க? இருக்கிறதா இல்லையா? இல்ல. சூர்யானை ஒத்துக்குவாரா? ADMK அது அவரோட சார், கருத்து. அது அவரோட கருத்து. இருங்க, 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 சிவப்பிரியன். நீங்க ஒரு சார், விஷயம் நேரத்துல கேட்க 2016 மக்களவைக்கு சார், இருங்க, சிவப்பிரியன். சட்டமன்றத்துக்கு ஒரே மாதிரி சிவப்பிரியன். தமிழ்நாடு வாக்களிக்குதா? அவர் சட்டமன்றத்தை தாங்க சொல்றாரு. Okay, okay, wait, 2016 wait, சட்டமன்ற wait, சிவப்பிரியன். தேர்தல் தான் சொல்றாரு அவரு. சிவப்பிரியன். இருங்க ஒரு நிமிஷம் ராஜா, ஒரு நிமிஷம். இப்போ ஓகே, என்னோட அனாலிசிஸ் தவறுன்னு வச்சுப்போம். இது திமுகவை பாதிக்காது, அதிமுகவுக்கு தான் பிளஸ்ன்னு ஸ்ரீகாந்த் என்ன டேட்டா வச்சு சொல்றாருன்னு சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் கண்டிப்பாக. பதில் சொல்லுங்க. கேப்போம். இருங்க, அவர் முடிச்சிட்டு ஸ்ரீ எப்படி ஸ்ரீகாந்த் டேட்டா அவர் கொடுங்க முடிச்சிட்டு. சார், எப்படி சொல்லுங்க சார், சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக இன்றைக்கு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கும் கட்சி ஒரு ஏட்டு சுரைக்காய். அது வந்து இன்றைய வரைக்கும் களத்திலேயோ மக்கள் முன்னாடியோ அந்த தலைவர் நேரடியாக தோன்றவில்லை, நேரடியாக பேசவில்லை. திமுக கூட ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் மற்றவர்களும் கூட மக்கள் கிட்ட போறாங்க. ஆனா அதிமுக எல்லாரும் போறாங்க. எங்க கட்சியில எல்லாரும் பாத யாத்திரை நடத்துறோம், தெரு தெருவாக. மக்களை நேரில் சென்று சந்திக்காத ஒரு கட்சி, இன்னும் களத்திலே வராத ஒரு கட்சி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப வரப்போறாரு சிவப்பிரியன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, உடனே ஓட்டு போடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? Okay. அவங்களுக்கு வரக்கூடியவர்கள் இளைஞர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, வெயிட் மக்கள் வெயிட் பண்றாங்க. சிறுபான்மையினர் வாக்கு தான் அவர் வாங்க போறாரு. சிவப்பிரியன் அவர்கள் தலைவர் இல்ல, விஜய் வந்து ஒரு திமுகவுக்கு தான் முதல் விஜய் பாதிப்பு. வருவாரு அப்படின்னு வெயிட் பண்றாங்க. சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட மக்கள், திமுக எங்க அறுவடை சரி, வச்சிருந்ததோ சரி. அது கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.